எல்லாருக்கும் வணக்கம். ஆம், நான் ஐ ஷுட் ஸ்டார்ட் வித் ஜிவி. ஜிவியோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக் குவாலிட்டி தான். ஆம், அஹ், எந்த நேரத்துலையும் டயர்டே ஆக மாட்டாரு. ஏன்னா நான் வந்து நைட் 2 மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஐடியா வந்திருக்கு, அதை பத்தி பேசலாம், எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். அவர் நீங்க எங்க இருக்கீங்க, இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்ப இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. நீங்க எங்க இருக்கீங்க, நான் இங்கதான் இருக்கேன், பக்கத்துல தான் இருக்கேன், நான் ஸ்டுடியோல தான் இருக்கேன், வாங்க அப்படின்னு. he is never uh, avoided work. வேலை செய்யணும்னா ஐயோ இப்ப டயர்டா இருக்கு, இந்த படம் போயிட்டு இருக்கேன், அந்த படம் போயிட்டு இருக்கேன், ஒரு நாள் கூட வந்து அந்த மாதிரி கிளாஷ் வந்ததே கிடையாது. எந்த டைரக்டர் எந்த நேரத்துல நான் உங்களை மீட் பண்ணணும்னாலும் இம்மீடியட்லி ஹீல் ஹாவ் டைம். அது வந்து ஒரு பெரிய ஸ்கில். அண்ட் ஹீஸ் நெவர் பீன் டயர்ட். அண்ட் எப்பவுமே ஒர்க் பண்றதுக்கு யோசிச்சதே கிடையாது. அண்ட் ஒரு 10 வருஷம் மியூசிக் டைரக்டரா இருந்துட்டு தென் சடன்லி செட் எனக்கு போர் அடிக்குது, ஐ வாண்ட் டு ஆக்ட். அப்போ எதுக்கு நடிக்கிறீங்கன்னு கேட்ட, எதுக்கு நடிக்க போறீங்கன்னு கேட்ட ஆட்கள்ல நானும் ஒரு ஆள் தான். எதுக்கு உங்களுக்கு தான் மியூசிக் தான் பண்ணிட்டு இருக்கீங்களே, நல்லா தானே இருக்கு, இது பண்ணலாமே. இல்ல இல்ல, ஐ வாண்ட் டு ட்ரை இட். சரி பண்ணுங்க. தென் அங்கிருந்து எஸ், இல்ல ஆக்சுவலா அவர் என்ன சொன்னார்னா, இல்ல எனக்கு ஒரே ரூம்குள்ளேயே இருந்து 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 ரொம்ப போர் அடிக்குது எனக்கு, ஐ வாண்ட் டு கோ அவுட், நான் எப்படி வெளியே போறது, ஐ வாண்ட் டு பி an ஆக்டர் அப்படின்னாரு. சரி ஓகே பண்ணுங்க. ஐ வாஸ் நாட் வெரி கன்வின்ஸ்ட். பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு உள்ளுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, ஒரு கம்போசரா நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இப்ப இவர் எதுக்கு நடிக்க போறாரு அப்படிதான் எனக்கு தோணுச்சு அந்த நேரத்துல. ஆனா அவர் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரோட மியூசிக் ஃபிளேவர், அதோட டெப்த், அதோட ரேஞ்ச் இன்னும் அதிகமாச்சு. which means the experiences of being an actor has contributed to him being a better composer. அந்த மாதிரி தன்னுடைய ஒவ்வொரு ஒர்க்கையும் தனக்கு தனக்குள்ள தன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எப்பவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள். அண்ட் ஹி இஸ் லேர்னிங் எவ்ரிடே, கத்துக்கிறதுக்கு ஓப்பனா இருக்காரு. அண்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம், இப்போ இந்த படத்து ட்ரெய்லர் அந்த சாங்ஸ் வரைக்கும், the way as an actor he has improved himself, evolved. எவ்வளவு கம்ஃபர்டபுளா இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அவரால் இருக்க முடியுதுன்றது வந்து அகைன் அவர் தொடர்ந்து கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு, தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இஸ் ஒர்க்கிங் ஆன் ஹிம்செல்ஃப், இஸ் ஒர்க்கிங் ஆன் த கிராஃப்ட், இஸ் ஒர்க்கிங் ஆன் த ஆர்டிஸ்டிக் எபிலிட்டிஸ் ஆஃப் ஹிஸ் பொட்டென்ஷியல். தனக்குள்ள இருக்கிறத இன்னும் எப்படி மேம்படுத்திக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. அண்ட் இந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி விட்டு ஐம் கோயிங் டு பிகம் அ ப்ரொடியூசர் அப்படின்னாரு. ஓ பண்ணுங்க அப்படின்னு. நான் பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபிலிம் பண்றோம், நாங்க சூப்பரான ஒரு படம் பண்றோம், நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்றேன். ஓ சூப்பர், நல்லா பண்ணுங்க அப்படின்னு. யாரு டைரக்டர் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், சூப்பர் படம், பயங்கரமான படம், சூப்பரா நான் பண்றேன், பயங்கரமான. இது வந்து ஃபர்ஸ்ட் வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் தட் யூ சேட்? அவங்க அப்பவே ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் சி ஃபேண்டசி அட்வென்ச்சர் இன் இந்தியா, ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம், பெரிய பட்ஜெட்ல பண்றோம். சூப்பர் சூப்பர் ஜிவி பண்ணுங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ஆஃப் கெட்டிங் எக்ஸைட்டட் அபவுட் everything that he does, the conviction he has to do a film like that. And அவர் அஸ்வத் சொன்ன மாதிரி நானும் அந்த செட்டுக்கு போனேன். நான் எதுக்கு போனேன்னா, எனக்கும் வந்து ஒரு படத்துக்கு இந்த மாதிரி ஒரு லான்ச், அதுல எல்லாம் வந்து ஏதோ இருக்குன்ட்டு, சரி என்ன பண்ணிருக்காங்க செட்ல பார்க்கலாம் அப்படின்னு போனேன். போனா ஐ வாஸ் அமேஸ்ட். உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ராடினரி செட் பண்ணிருந்தாங்க. அது உள்ள போனா அந்த ஒர்க்கிங்ஸ் எல்லாம் காட்டினாங்க, அந்த ஹைட்ராலிக் எப்படி, அந்த லான்ச் எப்படி மூவ் பண்ணுது, வேவ்ஸ் எப்படி வருது. அண்ட் அவர் வெறும் மழை தான் சொன்னாரு, பனி வேற வந்துச்சு. மழை பனி எல்லாம் வந்தது, பயங்கரமா இருந்தது. இப்போ நான் வந்து எனக்கு மைண்ட்ல ஒரு பட்ஜெட் கால்குலேஷன் இருந்தது. ஓகே சரி இவ்வளவு பட்ஜெட் ஆயிருக்கும் யோசிக்கிறேன். படத்தோட பட்ஜெட்டே இதுல 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 வந்து ஒரு ஒரு இதை விட கொஞ்சம் தானே சொன்னாங்க, அதிகமா தானே சொன்னாங்க, மொத்த பட்ஜெட் இதுல போட்டா எப்படி படம் எடுப்பாங்கன்னு நான் என்ன பட்ஜெட் ஆச்சுன்னு சொன்னேன், கேட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுல 10% தான் அவங்க பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ராடினரி ஒர்க், இவ்வளவு பெரிய ஒர்க்க இவ்வளவு காஸ்ட் எஃபெக்டிவா எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னு தெரியல. நான் 2-3 தடவை கேட்டேன், அதான் பட்ஜெட்டா, அதான் பட்ஜெட்டா, பயங்கரமா இருக்கு பயங்கரமா இருக்குன்னு கேட்டேன். வெரி பியூட்டிஃபுல்லி டன் செட். அண்ட் அந்த செட்ல
எல்லா நடிகர்களும் சொன்ன மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம மேல ஏறி போறதுக்குள்ளே அந்த தண்ணி எல்லாம் பட்டதால ரொம்ப ஸ்லிப்பரியா இருந்தது. அதுல மழையை போட்டிருக்காங்க எல்லாம் பண்ணி இதுல நடிக்கிறது வந்து உண்மையிலே கஷ்டமா தான் இருந்தது. பட் தென் கஷ்டப்படுறது தான் அந்த அந்த ரிசல்ட் இருக்கும். we all are ready to do it. So அந்த அவ்வளவு கன்விக்ஷனோட ஒரு ப்ரொடியூசரா அண்ட் ஒரு ஆக்டரா ஒரு கம்போசரா ஜிவி ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான டிரெக்டர் அவரை வந்து we need to இட்ஸ் நாட் ஈஸி டு கன்வின்ஸ் பீப்புள் வித் ஆர் ஐடியாஸ். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு அவங்க சொல்ற வார்த்தையை வச்சு ஒருத்தர் பணம் போடணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் யுவர் வேர்ட்ஸ் ஆர் ஐடியா, இட் இஸ் யுவர் பர்சனாலிட்டி அண்ட் யுவர் கேரக்டர். உங்களை நீங்க எப்படிப்பட்ட மனிதர்ன்றதாலதான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கே தவிர நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஐடியா. ஸோ நீங்க அதையும் நீங்க வந்து கவனமா யூ ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் இன்டாக்ட், சேவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் வாட் எவர் தட்ஸ் கோயிங் டு கம் ஆஃப்டர் திஸ். வெற்றிக்கு பிறகு வரக்கூடிய எல்லாத்துல இருந்தும் பத்திரமா உங்களை பாதுகாத்து வச்சுக்கோங்க. அண்ட் த ஹோல் டீம் சினிமாட்டோகிராஃபி அன்னைக்கு நாங்க வரும்போதே பார்த்தேன் இந்த வே ஷூட்டிங் அண்ட் இப்போ இங்க ஃபைனல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒர்க் அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் அண்ட் த டெக்னீஷியன். திஸ் இஸ் பேசிக்கலி அ டெக்னீஷியன்ஸ் ஃபிலிம். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சிறப்பா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம வாட் எவர் தட் வி ஹவ் சீன் அதுலயே நமக்கு தெரியுது. ரொம்ப நல்ல ஒர்க், சினிமாட்டோகிராஃபி, ஆர்ட் டைரக்ஷன், விஎஃப்எக்ஸ் and as always assistant directors and assistant all the எல்லா டிபார்ட்மெண்ட்லுடைய உதவி இயக்குனர்கள், உதவி ஒளிப்பதிவாளர்கள், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்னுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் பெருசா இருக்கு. அண்ட் நடிச்ச எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய கமர்ஷியல் சக்சஸ் ஜிவி ஜிவி மாதிரி ஒரு பேஷனட்டான ப்ரொடியூசரை இன்னும் நிறைய படங்கள் எடுக்க வைக்கும். அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் a big success.